வாசித்து ஆமென் தியானிக்க நம்ம திருவி செய்வாராக. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? அதனுடைய 8, 9, 10, 11 வசனங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் எழுதி நிற்போமா? எல்லாம் எழுதி சத்தமா வாசிக்கணும். சரியா? நிறுத்தி நிதானமா சத்தமா நம்ம வாசிக்கணும் இல்லையா? அதனுடைய 8, 9, 10, 11 ஏசாயா 55ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9, 10, 11 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறையுந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விளையிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கு. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்புகிற காரியத்தை ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, கொடுக்கிற நல்ல வசனங்களை எங்களுக்கு தியானிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இந்த தியானம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க ஆண்டவரே இந்த சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீரே பேசுவீராக. Thine is the kingdom, Lord. Thine is the glory. Thine is the mighty power, Lord Jesus. We pray and praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கேள பரலோக பிதாவே. ஆமென். கருமையான நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசெம்பிளி தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆன்லைன் ஃபேஸ்புக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி இந்த 7 மாதங்களை கழிக்கும்படி கிருபை செய்த தேவன் வருகிற நாட்களும் உங்களோடு கூட இருந்து நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதாரமாக இந்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வசனம் சொல்கிறது 11வது வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து அது நான் அதை அனுப்புகிற காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. வசனங்களை பற்றி, வார்த்தையை பற்றி அநேக தியானங்களை நம்ம செய்திருக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? வசனம் எப்படிப்பட்டது? இல்லை, வசனம் எப்படிப்பட்டது? வசனம் வல்லமை உள்ளது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் உள்ளது, ஊனையும் ஆத்துமாவை உருவ நினைவுகளை அறியக்கூடியது என்று சொல்லி இந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு என்ன செய்யறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையினால நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன? இந்த வார்த்தை நமக்கு எப்படி உதவி செய்ய போகிறது? இந்த வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமையும் என்பதை இந்த கால்வழியில் தியானித்து சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாரார். இந்த வார்த்தையை பற்றி மெயினா நீங்க தியானிக்கும் போது புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நாம் ஞாபகப்படுத்தலாம். அது நல்லது என்று நினைக்கிறேன். எடுத்தவன் வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. மொத்தத்தில் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. என்ன சொன்னாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது. நீங்க உலகம் எதை தேடிக்கொண்டிருக்குன்னா, எந்த மொழி பழமையான மொழி, எந்த வார்த்தை பழமையான வார்த்தை என்று சொல்லி நினைச்சாங்க. அநேக பணங்களை செலவு பண்ணி இன்னைக்கு அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. இல்ல, எந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்கு பல முயற்சிகள், பல பணங்களை செலவு பண்ணி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு,
ஆதியிலே, ஆதினா the beginning of the era world or anything, எதை வேணாலும் சொல்லலாம். ஆதி தொடக்கத்தில் என்ன செய்தான், அந்த வார்த்தை இருந்தது என்று வேத வார்த்தை தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய காரியத்தை பார். இரண்டாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வாசிங்க 2. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்படின்னா சகலமும் வார்த்தை மூலமாக உண்டாகுன்னு சொல்லுவோம். வாயை திறந்து சகலமும் வார்த்தை மூலமாய் உண்டாய். ஒரு முறை கூட சொல்லுவோமா, சகலமும் வார்த்தை மூலமாக உண்டாகும். ஏன்னா நீங்க ஆதியாகம புஸ்தகத்துல படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, வானம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, நீர் உண்டாக கடவுது, எல்லாவற்றையும் என்ன செய்தா அவருடைய வார்த்தையினாலே அவர் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்படின்னா இந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் உணரணும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம நிச்சயம் அறிந்து கொள்ளணும். வார்த்தை இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை, அது தோல்வியான வாழ்க்கை என்பதையும் நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த வார்த்தை நமக்கு கிரியை செய்யக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய, நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய இடங்களுக்கு அந்த வார்த்தை நம்மை கொண்டு செல்லும் என்பதை நம்ம உணரணும். அதே யோவான் நீங்க 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்க. அந்த வார்த்தையானது மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். இந்த பின்பகுதியை கொஞ்சம் வாசிங்க. அடுத்த வசனம், அதே வசனத்துக்கு பின்பகுதி, அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய அதே வசனம், அவருடைய மகிமையை கண்டோம். அதுக்கு இல்ல, அதுல அந்த 14ஆம் வசனத்தில் பின்பகுதி, அந்த வார்த்தை மாமிசமாகி, யோவான் 1:14 வாசிங்க யாராவது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒப்பான மகிமையா இருந்தது. எதை சொல்றாருன்னா வார்த்தையை சொல்றார். அந்த வார்த்தை எங்க இருக்குதான், அந்த வார்த்தை மாமிசமான நமக்குள்ள அந்த வார்த்தை வாசமாயிருக்கு. அதாவது ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3:16 சொல்றாரு, நீங்களே நான் வாசம் செய்கிற ஆலயமாய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தெளிவுபடுத்தும்படி தேவன் வார்த்தையாய் இருக்கிறார், அந்த வார்த்தை நமக்குள்ள வாசமாய் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் இல்லையா? அப்படின்னா இந்த வார்த்தை நமக்குள்ள வாசமாயிருக்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியது யார்? இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் நமக்குள்ள இருக்கும் போது அந்த தேவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியவர் யார்? அந்த தேவனை பயன்படுத்தி கொள்ளாமல் நம்ம இருக்கும் போது உலகத்தின் அதிபதியாகிய சத்துருடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளும். 2 வார்த்தையை நம்ம தைரியமா படிச்சுக்கணும். 1, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதபடி, இந்த வார்த்தைக்குள்ள கிரியைகளை செயல்படுத்தாதபடி இருந்தால் உலகத்தின் வார்த்தையாகிய பிசாசின் வார்த்தை நம்மை மேற்கொண்டு விடும். நம்ம அந்த வார்த்தை மேற்கொள்ளுமானால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி, உலகத்தின் வார்த்தைகளை தேடி பொல்லாத சத்துருடைய கருத்தில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை அறியணும். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை மகிமை உள்ளது, அது நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமானால் ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவின் இடத்துல போகிறேன் என்பதை அறிந்து அறிக்கை செய்கிறேன் எவனோ அவன் நான் செய்தவைகளையும் அவைகளை காட்டிலும் பெரிதான காரியங்களையும் அவன் செய்வான். அல்லேலூயா. மார்க்ல 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, விசுவாசிகளால் ஆகிற அடையாளங்கள் என்ன? யார் விசுவாசி? அந்த வார்த்தையை உடையவன், அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவன் நான் விசுவாசி. அவனால செய்யப்படுகிற அடையாளங்கள் என்ன என்பதை அங்க பட்டியலிட்டு தேவன் நமக்கு கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது என்பதை நிச்சயம் நாம் அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஒரு 2-3 சம்பவங்களை சொல்லி நான் சீக்கிரம் கடந்து போக விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக
இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை! அல்லேலூயா! இந்த இடம் வாங்குவதற்கு நாங்கள் நல்ல முயற்சிகள் எடுத்து இல்லையா, எல்லாம் அந்த ஓனரோடு நாங்கள் பேசி எல்லாவற்றையும் செயல்படுத்தும் போது, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கும்போது அந்த ஓனர் எங்ககிட்ட பேசின வார்த்தை, நான் ஒரு CSI சர்ச்சுடைய செக்ரட்டரி, நீ ஒரு பாஸ்டராய் இருக்கிறாய், நமக்கு நீதிபதி யார்? பரலோக பிதா ஒருவரே, அதனால உலகத்து அக்ரிமெண்ட் ஒன்றும் நான் போட மாட்டேன். அல்லேலூயா! உலகத்து அக்ரிமெண்ட் எதுக்கும் நான் இல்லை, தேவனே நமக்கு அக்ரிமெண்டா இருக்கிறார், அவரே நமக்கு சாட்சியா இருக்கிறான்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாரு. நானும் அதை நம்பி வந்தேன், பலபடி போராடி பார்த்தேன். அந்த போராட்டத்துக்கு முடிவல்ல, அவர் சொன்ன வார்த்தை நின்றதுனால் நாங்களும் வந்துவிட்டோம். பல நாட்கள் சென்ற பின்பு இந்த கட்டடத்துக்கான ஏகதேசம் 3/4 பணம், more than 80 lakhs, 80 லட்சத்துக்கு மேலான பணத்தை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். ஒரு நாள் காலையில என்னை போன்ல கூப்பிட்டு சொன்னார், எனக்கு இன்னும் 20 லட்சம் இன்றைக்கு வேணும், இந்த 2 நாள்ல நீ கொடுக்கலன்னா நீ கொடுத்த 80 லட்சம் நீ கொடுக்காத கணக்குல நான் எழுதி விடுவேன், அது நீ கொடுத்ததாகவே வராது என்று சொல்லி இந்த வீடு உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலையில என்னோட பேசினார். எனக்கு மிகுந்த பாரமாய் போயிற்று, மிகுந்த கஷ்டமாய் போயிற்று. என்ன செய்கிறது என்று தெரியல. 2 நாட்கள் எனக்கு மிகவும் தூக்கமின்மை. 80 லட்சம் ரூபாய் இழந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம். ஏன்னா உலகத்து மனிதன் கையில நம்ம சிக்கி இருக்கிறோம், ஒருவேளை அவன் ஏமாற்றக்கூடியவனா இருக்கலாம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு வேலை விஷயமாக நாங்க அந்த குன்னூர் பகுதி எங்க ஒரு இடத்துக்கு நாங்க போனோம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. போயிட்டு மாறி திரும்பி வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க அந்த வாகனத்தை நிறுத்தும் போது ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி, வெயிட்டிங் ஷெட்டு மாதிரி ஏதோ ஒரு ஷெட்டு, அந்த பக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அது பைபிள் வார்த்தை இல்லை, ஆனா உலகத்து வார்த்தை, அது திருக்குறளோ ஏதோ ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வாசகம் என்ன சொன்னா, நீ உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய சம்பாத்தியம் வீணாக போகாது என்கிற அர்த்தமுடையதா இருக்கு இல்லையா. அந்த வார்த்தையை நான் பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரு சமாதானம் வந்தது. தேவனே எனக்கு அந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையில கூட நீங்க துன்பப்படும் போது, துயரப்படும் போது, கஷ்டப்படும் போது, ஒரு காரியத்தை எதிர்நோக்கி இருக்கும் போது இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. அல்லேலூயா! இந்த வார்த்தை இல்லாத ஒரு பட்சத்துல போகும்போது, நீங்க ஆபிரகாமுக்கு தெரியும், 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு ஜாதி 11வது வசனம் வரைக்கும் சிருஷ்டிப்பு, நோவா, அந்த காரியங்களை வந்து 12ஆம் அதிகாரம் தொடக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை அழைக்கிற இடத்துக்கு நீ வருவாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா! அந்த வார்த்தை என்ன செய்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்பதில் நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆபிரகாம் அதை நம்பினா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டா, அதன்படி அவனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது தொடர்ந்து நீங்க வருவீங்கன்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. ஆகார் என்கிற ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி சாராள் உபத்திரப்படுத்த நிமித்தமாக அந்த கர்ப்பஸ்திரியாய் இருக்கக்கூடிய அவள் அந்த பெர்சபா வனாந்தரங்களுக்குள்ளாக எங்கேயோ ஓடி போகலாம், என் ஆட்சியார் என்னை துன்பப்படுத்துகிறாளே என்று சொல்லி அவ ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே அங்கே ஒரு தேவதூதன் அவனை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்ல, நீ திரும்பி போ. அல்லேலூயா! நீ திரும்பி போ. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் போது, நான் இனி திரும்பவே மாட்டேன், நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன், அந்த இடத்துக்கு நீ போகவே மாட்டேன், இந்த குடும்பத்துக்கு போகவே மாட்டேன், அவங்க சாவாசங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற அந்த நாட்கள்ல ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நமக்கு இன்றைக்கு வருகிற வார்த்தை, நீ திரும்ப போய் சொல்கிற வார்த்தை அன்றைக்கு ஆகாருக்கு வந்தது போல இன்றைக்கு நமக்கும் ஒரு வார்த்தை வருமானா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம். அல்லேலூயா! ஆகார நீங்க பார்க்கும்போது அவ துன்பப்படுத்தப்படுகிறார் சாராளால. இனி இந்த வாழ்க்கையினால முடியாதுன்னு சொல்லி ஓடக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆகாருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆகார என்ன செய்கிறார், நீ திரும்பி போ, உன்னிடத்துல பிறக்கும் சந்ததியும் நான் பெரிய சந்ததியாக மாற்றுவேன். அல்லேலூயா! அது எப்படியோ ஒரு சந்ததியாய் மாறிச்சு, ஆனாலும் தேவனுடைய வார்த்தையானது அது நிறைவேறிச்சு என்று சொல்லி நம்ம நினைச்சிரோம். 1 சாமுவேல் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்கும்.
சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டா என்ன செய்யறான்? அந்நாள் ஜபத்தின் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த சாமுவேலை ஆலயத்தில் கொண்டு ஏலியின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அந்த ஒரு நாள் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்டு தூங்க போகிற நேரத்துல அவன் சாமுவேலை தேவன் கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும் போது அந்த சின்ன சாமுவேலுக்கு தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் இல்லாதபடினால் ஏலி என்னை கூப்பிடுகிறாரோ என்று சொல்லி இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்காதபடி, கேட்க முடியாதபடி உலகத்தின் சத்தம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறபடினால இன்னைக்கு மனிதனிடத்துல நம்ம ஓடி போகிறோம். தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து மனிதனிடத்துல ஓடி போகிற சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏலி கிட்ட போகிறான். ஏலி ஒரு நல்ல மனுஷனா இருந்தபடினா சாமுவேலை தேவன் கூப்பிடுகிறார் என்பதை அறிந்து இனி உன்னை கூப்பிட்டா இதோ அடியேன் என்று சொல்லி சாமுவேலுக்கு சொல்லி கொடுக்கிற நம்ம அங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நினைச்சோம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம மறந்து ஒரு நாளும் போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இல்லையா எத்தனை காலங்கள் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுப்பார். ஒவ்வொரு மாதமும் வார்த்தையினால நம்ம அலங்கரிக்கிறார். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது வார்த்தையை அலங்கரிக்கிறார். ஒவ்வொரு நாள் துவங்கும் போதும் அந்த வார்த்தை மூலமா கர்த்தர் செய்தார். நம்மோடு பேசி வழி நடத்துகிற காரியங்களை நம்ம பார்க்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ள நமக்கு முடியும். அல்லேலூயா. இல்லையா? அப்படித்தானே இல்லையா? ஒரு வார்த்தை கிடைக்குதா இல்லையா? வார்த்தை கிடைக்குதா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க. வார்த்தையை பெற்றுக் கொள்கிறீங்களா இல்லையா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுவான். எதை கண்டு கொடுவீங்க? ஆண்டவரே உங்க முகத்தை பார்க்கணும் சொல்லி அல்ல, தேவனே உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தையினால நீதிமான் பிழைப்பான்னு சொன்னீரே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு இன்றைக்கு கொடுங்க. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்க நாங்கள் விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் அந்த வார்த்தையை கொண்டு எப்பொழுது வெற்றி சிறக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்கிற சிந்தையோடு நம்ம செயல்படுவோமானால் கர்த்தர் சேர்ந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பார். இல்லையா? உங்களுக்காக முதலாவது சொன்னது மாதிரி 2 வார்த்தைகள் உண்டு. ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, ஒரு வார்த்தை பூமியிலிருந்து உண்டாக்குற வார்த்தை. 2 வார்த்தைக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அப்படி செயல்படும் போது எந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கும், எந்த வார்த்தையினால் நம்ம பலன் அடைய முடியும், எந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோமானால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? உலகத்து மனுஷன், உலகத்து சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காதபடி தேவனுடைய சத்தத்தை நோக்கி பார்க்கிறபடிய கண்கள், இருதயங்களை நம்ம என்ன செய்வோம்? திரும்ப வைப்போம். அல்லேலூயா. அதுக்கான 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க நான் ஆசிக்கிறேன். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம். ஆமென். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பல காலங்களில் பிரசங்கங்கள், அநேக பிரசங்களை நானே உங்களுக்கு இந்த இடத்துல செஞ்சிருக்கிறேன். நீங்களும் பல பிரசங்கங்களை நீங்களும் கேட்டிருக்க முடியும். ஆனால் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு மகத்துவமான ஒரு ரகசியத்தை கர்த்தர் இந்த காலவெளியில உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் விருப்பமுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஆகாபை நோக்கி என் வார்த்தையின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, பின்பும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. அல்லேலூயா. முதலாவது ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த ராஜா, ஆகாப் ராஜா என்கிற ஒரு பெரிய ராஜா, மனைவி யேசபேல் பெரிய ஆட்சி, பயங்கரமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலியா அந்த வார்த்தையின் தைரியத்தினால அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னாக நின்று நல்ல காரியம் அல்ல, ஒரு கெட்ட செய்தி அவனுக்கு சொல்லுகிறான். என் வார்த்தையின்படியே அன்றி, என் வார்த்தையின்படி அன்றைய தேவ பிள்ளையே நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை எப்படி இருக்குது? வல்லமையோட வார்த்தை
வார்த்தை மகிமை உள்ள வார்த்தை, அது கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. அதுதான் நம்ம ஏசாயாவில் நம்ம 55 பார்த்தோம். அது தேவன் அருளி செய்கிற வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி மழை பூமியிலே பெய்து அந்த மழையினால விதைக்கிறவனுக்கு விதையின உழைப்பை கொடுக்கிறானோ, அது மூலமாக புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறானோ, அது போல அவர் சொல்கிற வார்த்தையானது வெறுமனே திரும்பாதபடி அவர் அனுப்புகிற கிரிகளை செய்து அது திரும்பும் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம் இல்லையா? எலியா போய் ஆகாபுக்கு முன்னாடி சொல்றா, என் வார்த்தையின்படியே அன்றி அல்லாதபடி இல்லையா? அவன் சொல்லல, தேவனுடைய வார்த்தையின்படி அன்றி அல்லாம சொல்லாதபடி எனக்குள்ள வாசமாயிருக்கிற, என்னை ஆட்கொண்டு இருக்கிற, என்னை மகிமைப்படுத்துகிற, எனக்கு வார்த்தையை கொடுத்த அந்த வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் என் வார்த்தையின்படி அன்றி மழை பெய்யாது என்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட எலியா சொல்கிறதை பார்க்க இல்லையா? அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்க. பின்னும் ஆண்டவர் எலியாவை நோக்கி, நீ பெருசி கேரீத் ஆற்றண்டையிலே நீ ஒழித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லை, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைப்போம், ஆண்டவருடைய வார்த்தை தானே, ஆண்டவருடைய பிள்ளை தானே, நான் ஏன் இந்த பள்ளத்தாக்குக்குள் செல்ல வேண்டும், நான் ஏன் இந்த துன்பத்துக்குள்ள செல்ல வேண்டும், நான் ஏன் புடமிடப்பட வேண்டும், அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறதே, அவருடைய சித்தத்தின்படி நான் செயல்படுகிறவனாய் இருக்கிறேனே, ஏன் நான் இன்னும் புடமிடப்பட வேண்டும் என்று அநேக நேரம் நம்ம நினைப்பதுண்டு. அநேக நேரம் கர்த்தரை மறுதளிப்பதுண்டு. அநேக நேரம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதும் உண்டு. அல்லேலூயா. ஆனா அந்த வார்த்தை அது கிரியை செய்யக்கூடிய வல்லமுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்து செயல்படும்போது நிச்சயமாக அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கணும் இல்லையா? ஒரு நல்ல பாஸ்டர் இருந்தார். அவருக்கு ஒரு நெருக்கடி, திடீர்னு ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடி அவனால சமாளிக்க முடியல. அவர் நேரம் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு. தனிமையா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு அவர் அந்த 2 இடம் ஜெபம் பண்ணி அவருக்கு ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை அவர் கிடைக்கல. பைபிளை படிக்கிறார், அதனோட வார்த்தை கிடைக்கல. ஜெபிக்கிறார், வார்த்தை கிடைக்கல. அவர் மிகுந்த சோகத்தோடு அவர் ஜெபித்த அந்த இடத்தோடு கடந்து வந்து கொண்டிருக்கும் போது பக்கத்துல ஒரு டீ கடை இருந்தது. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், ரொம்ப சோர்வாயிட்டேன், நான் ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லி அந்த டீ கடையில போய் ஒரு டீயை குடிக்க போனேன். இந்த டீ கடைக்காரன் நினைச்சுதான் அங்க ஒரு பூனை அடிக்கடி அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தத, இந்த பூனையை போட்டு அட்டி அட்டி அட்டின்னு அது செத்து போற வரைக்கும் அடிச்சு அந்த பூனையை பிடிச்சி தூரப்பட்டேன். இவர் அந்த டீயை குடிச்சிட்டு இந்த கிரியைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பூனை கொஞ்ச நேரம் ஆன உடனே அது உயிர் பெற்றதாக திரும்பி எழும்பி போச்சு. திரும்பி எழும்பி அது பாட்டுக்கு போச்சு. அப்ப அந்த அடித்த அந்த டீக்காரன் சொன்னான்னா, இதுக்கு குறிக்கப்பட்ட நேரம் வரல, இதுக்கு நேரம் வரல, அதனால என்ன செய்யுது, அது உயிர் பெற்று பெறுகிறது. அல்லேலூயா. அதுக்கு நேரம் வரல, அதனால உயிர் பெற்று போகுது. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் உடனே அவருடைய மனதில் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாராம், நீ நினைத்து வந்த காரியம் அது தோல்வி அல்ல, அது ஜெயம் கிடைக்கும், அது உயிர் பெறும், மறுபடியும் அது உயிர் பெறும் என்று சொல்லி அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சென்றார். அது போல தேவ பிள்ளையே, இன்னைக்கு வார்த்தையை தேடி நம்ம போனோம். அப்பதான் தேவன் நமக்கு காண்பிக்கிற பாதை. எலியாவுக்கு ஒரு வார்த்தையை கூட சொல்கிறார், நீ கேரீத் சண்டையில ஒழித்துக்கொள். சரி, நாங்க ஒழிச்சுக்கிறேன். கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன ஆகுது? 8வது வசனம் வாசித்து பாருங்க. 8:17 வாசிங்க. திரும்பியும் கேரீத் சண்டை ஒரு காலங்களுக்குள்ள வச்சி போகிறது. இப்ப திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி சாரிபாத் என்கிற விதவின் இடத்துக்கு நீ போன்னு சொல்லி அங்க ஆண்டவர் அனுப்புகிறார். 17-16வது வசனம் படித்து பாருங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தை. இந்த பஞ்ச காலத்துல அந்த அருமையான சகோதரி வர்றாங்க, கொஞ்சம் விறகு பறக்கி அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவு எண்ணெய் வச்சு கடைசியான சாப்பாடை நாங்கள் சாப்பிட போகிறோம். இனி எங்க கையில ஒண்ணுமே இல்லை, இதை சாப்பிட்டு விட்டு நாங்கள் மறிக்க போகிறோம். அல்லேலூயா. பல நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் நேரிடுகிற நமக்கு வருகிறது இல்லையா? பல நேரங்கள் இந்த காரியம் முடிஞ்சு போச்சு, இன்னும் இந்த காரியத்துல உயிர் இல்ல, இந்த காரியம் இதோட முடிஞ்சிச்சு. பல காரியங்கள் பல நேரத்துல நம்ம அங்கலாய்ப்பது உண்டு. ஆனால்
நம்முடைய தேவன் கொஞ்சத்துல பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் கையில இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அல்ல, உன் கையில இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு, ஒரு சின்ன வருமானத்தை கொண்டு, ஒரு சின்ன நம்பிக்கை கொண்டு, ஒரு சின்ன உள்ளங்கையளவு மேகத்தை பார்த்து அதை கொண்டு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா ஆமென். பாருங்க, அவங்க சொன்னா எனக்கு முதலாவது ஒரு சின்ன அப்பத்தை கொண்டு வா அப்படின்னு கொடுக்கும் போது இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் உன் வீட்டுல இருக்கிற மாவு குறையாது, உன் எண்ணெய் குறையாது, நீயும் உன்னோட கூட உங்களை சாப்பிடுவீங்க. இந்த வார்த்தை யார் நம்பினாங்க? நாளைக்கு நாங்க செத்து போவோம், நாளைக்கு எங்களுக்கு ஆகாரம் இல்லை, இந்த கடைசி ஆகாரம் இதோடு நாங்கள் மரித்து போகிறோம் என்று நினைத்த அந்த சாரிபாத்தின் முதல்ல என்ன செய்றாங்க? உன் வார்த்தையின்படி உமக்கு ஒரு அப்பத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. தெரியுமா, தேவ பிள்ளை நல்லா நினைச்சு பார்க்கணும். என்னன்னா, கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறதுல முந்தி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதுல நமக்கு இங்க பிந்தி நடக்கும்போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு தடை வச்சு போகும். அவருக்கு உரியதை அவருக்கு நம்ம கொடுத்தணும். துதி அவருக்கு கொடுத்தணும், ஸ்தோத்திரங்களை அவருக்கு கொடுத்தணும், கொடுக்காண்டு காணிக்க தசம்பாக்களை கொடுத்தணும். இதெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன செய்வார்? நம்மை நிச்சயமாக நடத்த அவர் போதுமான தேவனாயிருக்கார். இதுல நம்ம ஏதாவது நியூட்ரல் அடிக்கும் போதுதான் அவரும் நியூட்ரல் அடிச்சுவார். கர்த்தர் உங்களோட, நீங்க அவரை பற்றி கொண்டா அவர் உங்களோட இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டு அவர் என்ன செய்வார்? உங்களை விட்டுருவார். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு சபையில இருக்கும்போது இந்த சபை வேண்டாம், அந்த சபை, இந்த சபை, எங்க ஓடிட்டே திரிவாங்களே தவிர, இது ஓடுகிற தண்ணீரை போலதான் இருப்பாங்களே தவிர தங்கி நிற்கிற தெளிவான தண்ணீர் போல இருக்க முடியாது. இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு உண்மை உத்தம் வாய்த்தோடு நம்ம இருப்போமானால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் ஆசீர்வதிப்பார். மாவும் குறைஞ்சு போகல, எண்ணெயும் குறைஞ்சு போகல. அல்லேலூயா. இல்லையா? நல்ல ஒரு பாட்டு இல்லையா? என்ன அருமையான பாட்டு. 2 அடி பாடிருப்போமா? அல்லேலூயா. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஏரி ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், ஏரி ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் காக்கும் எனக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்தாலும் தேவன் எனக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. வார்த்தை உண்டு, கர்த்தர் உண்டு, தூதன் உண்டு, வார்த்தை இல்லையா? என்ன செய்யறான் பாருங்க. பெரிய அற்புதத்தை நேரத்தில் சேர்த்தான். 17 அதிகாரத்துல 18 அதிகாரத்துல ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுறான். கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து அங்க காண்பிக்கிறான். 19 அதிகாரத்துக்கு வாங்க. இப்பதான் நல்ல கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், வசனங்கள். எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், எந்த சத்தம் பயனுள்ளது, எந்த சத்தம் பயனற்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார்கள். 19 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். ஆமென். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆண் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனாதானால். ஆமென். இப்போ எசபேல் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். இப்ப எசபேலின் வார்த்தை கேட்கிற என்ன செய்யறாங்க? இந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுது? பொல்லாத பிசாசு என்ன செய்யுது? பொல்லாத சாத்தான் என்ன செய்யறான்? ஒரு நாள் குறிக்கிற. என்ன நாள் குறிக்கிற? நாளைக்கு ஒரே ஒரு நாள் உனக்கு, 24 மணி நேரம் உனக்கு. இந்த 24 மணி நேரத்துல உன்னை
நான் கொலை செய்து விடுவேன், உன்னை இந்த உலகத்துல வாழ விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் போனால் என் தேவன் அதற்கான பதிலை எனக்கு செய்யட்டும் என்று சொல்லி என்ன செய்றாங்க? எசபேல் ஒரு வார்த்தையை யாருக்கு அனுப்புறாங்க? எலியாவுக்கு. இவ்வளவு நேரம் வார்த்தை யார் கொடுத்தாங்க? தேவன் எலியாவுக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருந்தார். ஒரு வார்த்தை வருது, ஒரே ஒரு நாள் உன்னுடைய ஆயுசு, 24 மணி நேரம் தான் உன்னுடைய ஆயுசு. இந்த 24 மணி நேரம் கழிந்தாங்க இந்த உலகத்துல இல்ல, உன்னை அழிச்சு போடுவேன், உன்னை அதை பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமான செய்வனை செய்திருக்கிறேன், உனக்கு விரோதமான பில்லி சூனியத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு விரோதமான ஏவுதல் ஆவி அனுப்பி இருக்கிறேன், மாயானத்துல உனக்கு விரோதமா போய் செய்வனைகளை செய்திருக்கிறேன், உனக்கு நாள் குறித்து விட்டு 7 நாள் 40 நாள் 1 நாள் குறித்து விட்டேன் சொல்லி சத்துரு இப்ப யாரை பார்த்து சொல்றான்? தேவனுடைய மனிதனாகிய எலியாவை பார்த்து. அல்லேலூயா. நம்மை பார்த்து சொன்ன நாட்கள் உண்டல்லவா? நம்மை பார்த்து சொன்ன நாட்கள் இருக்குதா இல்லையா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு நாள் குறித்த நாட்கள் உண்டா இல்லையா? எத்தனை தடவை உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன், உன்னை இந்த நோயினால நான் உன்னை கொன்று போடுவேன், இந்த ஆக்சன் நான் உன்னை கொண்டு போடுவேன். கீழே உடத்தள்ளி பார்க்கிறான் இல்ல, ரவி போசையான கீழே விழுந்தார், மண்டை உடம்பு எந்திரிக்க முடியல இல்லையா? இப்ப தேவ தூதர்கள் காக்குறாங்க ஐயா, சும்மா விட மாட்டார். தேவன் நியமித்த நாட்கள் பரியந்தமும் எந்த சத்துருவும் நம்மை தொடுவதற்கு தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. பகலில் இரவிலும் தேவன் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். பாதம் கல்லில் இடராதபடி காக்கிற தேவன் நமக்கு உண்டு. ஏனென்றால் நமக்கு நியமிக்கப்பட்ட தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் நாட்கள் வரைக்கும் எந்த சத்துருடைய வார்த்தை நமக்குள்ள செயல்பட முடியாது. நம்புறீங்களா? கையை வைக்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, திடீர்னு அட்டாக் வந்துச்சு இல்லையா? அவங்க நண்பர் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில கொண்டு போற, பயங்கரமான கண்டிஷன், மரண தருவாய், மரிச்சிட்டாரா? எங்களுக்கு நான் எத்தனை முறை செத்து போகணும்னு சொல்லியே முயற்சி பண்ணி பார்த்தேன், சாக விட்டாரான்னு. உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்களேன், எத்தனை கசப்பு உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணிருப்பீங்க. விட்டுட்டாரா? வியாதியும் கஷ்டம் அந்த துன்பத்துல வரும்போது கண்டர் அழில விட்டார். அந்த மகளை பாருங்க, எத்தனை நாள் விளிம்பு, நாளைக்கு காலையில ஜீவன் அல்ல, விட்டுட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா அவருடைய வார்த்தை குறித்த காலத்துக்கு தரிசனம் அது நிறைவேறும். இப்ப சத்ரு சாத்தான் ஒரு வார்த்தையை கொடுக்கிறான். அந்த வார்த்தை ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தான் உனக்கு ஆயுசு நாட்டு, நாளைக்கு உனக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. பயங்கரமான எசபேலின் ஆவி, பயங்கரமான பிசாசை கொண்டிருக்கக்கூடிய அந்த எசபேல். இப்ப எலியாவுக்கு கொஞ்சம் பயம்தான், இல்ல மனிதன் தான், நம்மை போல பாடுள்ள மனிதன் தானே. அவனும் பயந்துட்டு சொல்றான், ஓடுறான், இந்த தேசத்தை விட்டு ஓடி பாலைவனத்துக்குள்ள ஒரு நாள் பிரயாணமாய் ஒரு சூறை செடியின் கீழே விழுந்து, ஆண்டவரே எசபேல் என்னை கொல்வதை பார்க்கிறோம், நான் பட்டினி கிடந்து சாகுறேன், நான் சூசைட் பண்ணுகிறேன், எசபேலினால் இந்த விருத்த சேதனம் இல்லாதவளா நான் கொலை செய்வதை படுவதை பார்க்கிறோம், நானே மரித்து போகிறேன் என்று சொல்லி பயந்தவனாய் ஒரு சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொள்ள. இப்ப தேவதூதன் என்ன செய்யறாரு? அவனுக்கு தடலில்லா சுட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து தலைமாட்டில் அவனை தட்டி எழுப்பி சாப்பிடப்பா, திரும்பியும் படுத்துக்கணும். திரும்பியாக வந்து சொல்றாங்க, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் எடுத்து புசிச்சுட்டு நீ நட. அந்த பலத்தினால் எத்தனை நாள் நடந்தாரு? எல்லாம் வாயத்தரன்னு சொல்லுங்க. எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள். வாயத்தரன்னு சொல்லுங்க. 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேப்புக்கு போய் சேர்ந்தார். அல்லேலூயா. இப்ப சத்ருவாகிய சாத்தானுடைய வார்த்தை என்ன ஆயிடுச்சு? ஒரு எலுமிச்சம்பழத்தினால என்ன ஆயிடுச்சு? எதனால என்ன ஆயிடுச்சு? சத்ருடைய வார்த்தை எங்க செயல்பட்டுச்சு? யார்கிட்ட செயல்பட்டுச்சு? ஒன்னும் அந்த செயல்படுத்த முடியும். ஏன்னா அந்த நம்பிக்கை நாயகர் நமக்குள்ள இருக்கிறார். அவர் யார்? வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எலியா 40 நாட்கள், ஒரு நாள் நியமித்த நாள் போயிடுச்சு. 1 2 இல்ல, 40 நாட்கள் நடந்து 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 எங்க போய் நிக்கிறான்? ஒரே என்கிற பருவத்தில் நிக்கிறான். அல்லேலூயா. இந்த 24 hours கழிஞ்சுதா இல்லையா? இந்த 24 hours கழிஞ்சுதா இல்லையா? உங்க வாழ்க்கையில கழியுமா கழியாதா? உங்க வாழ்க்கையில பிசாசு உங்களுக்கு விரோதமா போராடுகிற அந்த வார்த்தைகள் கழியுமா கழியாதா?
அது அழிந்து போகுமா, அழிந்து போகாதா? அது செயலிட்டு போகுமா, செயலிட்டு போகாமல் இருக்குமா? இது தீர்மானிக்க வேண்டியது அருமையான தெய்வ பிள்ளையே உன்னுடைய வேலை. நீ கர்த்தரை உறுதியாய் படுத்திக் கொண்டால், நீ கர்த்தரை உறுதியாய் நம்பினார், அவருடைய வார்த்தைக்கு சேர்ந்து செவி கொடுத்து நடப்பாயனா எந்த பிசாசும் எந்த சாத்தானுடைய கிரியையிலும் உன்னை தொடாது. அவன் நாள் குறிச்ச நாளெல்லாம் நடக்காதுங்க. ஏன்னா தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார் நாட்களை இன்னும் அறிவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆயுசு காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாட்கள் வரும் வரைக்கும் அவர் என்ன செய்யார்? யாருடைய கருத்தில் நம்ம கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு வேணுங்க, நம்பிக்கை நமக்கு வேணும். எந்த கஷ்டங்கள், எந்த பாடுகள், எந்த உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். எழுப்பி விடுகிற நேரத்துல அவருடைய சமூகத்துல ஒப்பு கூட ஜெபம் பண்ணி பாருங்க. ஆமென். என்ன பல, என்ன தைரியம், என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுங்கிற நம்பிக்கையில நம்ம 40 நாள் இல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருப்பதால் அந்த நாள் வரைக்கும் நம்மை தொடாதபடி, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொன்ன தேவன் நம்மை தொடாதபடி என்ன செய்வார்? அவர் காத்துக்கொள்வார். எலியாவுக்கு இன்னும் சந்தேகம் போகலைங்க. நீங்க வாசிங்கள அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கலாமே. வாசிங்கள 19 ஆமென் 13 வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசல்ல நிற்கிறான். அப்பொழுது எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்ப்பா? நான் உன்னை அனுப்புன இடம் எங்க? நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி உன்னை அனுப்புன இடம் எங்க? நான் செயல்படுத்த வேண்டிய காரியம் என்ன? நீ 40 நாள் ஓடி வந்து ஒரு கெபிக்குள்ள எஸ்எவேலுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப நல்லா தெரியும். வாசிங்க. பக்தி இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். நான் கூட சொன்னால் சுவந்து போகணும் உண்டு. ஆண்டவரே எவ்வளவு பக்தியா இருக்கிற ஆண்டவரே, எவ்வளவு ஜெபம் பண்ற, எவ்வளவு பைபிள் வாசிக்கிறான்னா என்னுடைய காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே? சபையில மக்களை கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே? எங்களை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ஒருத்தருக்கும் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீங்க, எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே? எத்தனையோ நாள் நான் சோர்ந்து பண்ணது உண்டு இல்லையா? எலியாவுக்கு ஒரு சோர்வு என்ன சொன்னா, நான் மிகுந்த பக்தி வைராக்கியமாய் உமக்கு என்று நான் இருந்தேன். வாசிங்க. தள்ளி விட்டார்கள், கொண்டு போட்டார்கள். இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள். நான் ஒளிச்சிருக்கிறேன், ஏன்னா என் பிராணனையும் வாங்க தேடுகிறாள். பைத்தியக்காரனே, உனக்கு நாள் குறித்தது 24 மணி நேரம் தான். அதோட அந்த கிரியை முடிஞ்சிருச்சு. இப்போ நீ 40 நாள் உயிரோடு இருக்கிறியே, அப்படின்னா யார் உங்களோட இருக்கிறா? எந்த வார்த்தை இருக்குது? உன்னை உயிர்ப்பித்தது யார்? உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது யார்? அல்லேலூயா. நினைச்சு பார்க்கிறீங்களா? நினைச்சு பார்க்கிறீங்களா? தாயின் வயிற்றிலிருந்து பிரித்து எடுக்கும் போது ஒரு கற்பம் இல்லையா? அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உருவாக்கப்பட்டு அந்த கற்பமான இந்த உலகத்துக்குள் வருகிறது. அப்படின்னா அந்த கற்பத்துக்குள்ள தேவனுடைய மகிமை வார்த்தையானது எப்போ வைக்கப்பட்டிருக்குது? அந்த கற்பம் உற்பத்தி ஆவதற்கு முன்பாகவே வார்த்தை அதற்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறது. மாமிசமாய் அந்த வார்த்தை இந்த மாமிசத்துக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது என்றால் நம்ம யாருங்க? ராஜா வீட்டு பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள், வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகள், வார்த்தையின்படி நடக்கிற சபை. எந்த சத்துருவோ சத்துருடைய வார்த்தைகளை நம்மை சேதப்படுத்தவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். நம்பிக்கை வேணும், உணரணும். நல்ல ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள வேணும் இல்லையா? நான் எலியாவுக்கு கொஞ்சம் ஆசிரியர் சொல்றான், என்னையும் கொலை செய்ய, என் ஆத்துமாவையும் கொன்றுவிட அவர் தேடுகிறபடினா இந்த கெபிக்குள்ள நான் வந்து ஒளித்திருக்கிறேன். அல்லேலூயா. 13வது 14வது வசனம் வாசிட்டோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நீ 40 நாள் உயிரோடு இருக்கிறியே, இதை நினைக்கலையா எலியாவே? ஒரு நாள் தானே நியமத்தை 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை க்ளோஸ் பண்ணுவேன்னு சொன்னவன், க்ளோஸ் பண்ண முடியாம நீ 40 நாள் உயிரோடு இருக்கிறியே, யாருடைய செயல்? யாருடைய செயல்? நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆபத்து சூழ்ந்த உலகத்துல எத்தனையோ ஆக்சிடென்ட்ல எத்தனையோ பேர் மறிச்சு போறாங்க. நமக்கு எத்தனையோ சோர்வுகள், எத்தனையோ கண்ணிகள் வந்து எல்லாவற்றிலும் நம்ம
விடுவிக்கப்பட்டு தப்புவிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்போமானால் அது யாருடைய சொத்து? கிருபை, தேவனுடைய கிருபை. அப்படின்னா நம்மை தொடுவதற்கு சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவே மாட்டார், கொடுக்கப்படவே இல்லை. இது என்ன செய்யணும்? தெளிவாக நம்ம உணர்ந்து கொள்வோம். ஆனால் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம்? எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்காது. ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுத்தார். யாருக்கு வார்த்தை இல்லை? ஆபிரகாமினுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. என்னைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். ஆனா லோத்தின் பிள்ளைகள் என்று சொல்றதுல யார் சந்தோஷப்படுறீங்க? யார சந்தோஷப்படுவோமா? சந்ததி இல்லாமல் போயிடுச்சு, சந்தானம் இல்லாமல் போயிடுச்சு, அது அழிந்து போயிடுச்சுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். வார்த்தை இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அப்படின்னா உங்க வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை போல ஒரு செழிப்பாய் ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியம். அல்லேலூயா! இது எவ்வளவு முக்கியம். இந்த வார்த்தை இல்லாதபடி ஒரு வாழ்க்கையை ஒரு நாளை தொடங்கினீன்னா நீ எப்ப பக்கம் போனாலும் அந்த நெருக்கம் எப்படின்னா யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துருவானவன் சுற்றி கொண்டிருக்கிற வேளையில அவருடைய வார்த்தை என்கிற ஷீல்டு நம்மை பாதுகாக்காம இருக்குமானால் சத்துருவுக்கு நாம் இரையாகி விடுவோம். சாத்தான் நம்மை பிடித்து கொண்டு போய் விடுவான். அல்லேலூயா! இந்த வார்த்தையில நம்ம கட்டப்படணும், ஜெபத்துல கட்டப்படணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், பாடல பாடணும், வேத வார்த்தையில் வாசிக்கணும். இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்து உணர்ந்து நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். இப்படி செயல்படும் போது அவன் எலியாவை காத்த தேவன், எசபேலின் வார்த்தைக்கு எலியாவை காத்த தேவன் இன்னைக்கு நம்மை காக்கிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா? எல்லாம் எழுதி நிற்போமா? ஹல்லேலூயா!